ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நத்தக்கறி தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணுறது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இது க்ளீன் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டமான விஷயம். நான் வாங்குறப்ப அந்த மேல் ஓடு எடுத்துகிட்டு தான் கொடுத்தாங்க, அதனால் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. மேல் ஓடு எடுத்து கொடுத்ததுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணணும். நல்லா 4-5 டைம் இது வாஷ் பண்ணிக்கோங்க. நான் வீடியோவில் வந்து கொஞ்சம் தான் காமிச்சிருப்பேன். நான் வீடியோ ஆஃப் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வாஷ் பண்ணுறதுல தான் ஃபுல்லாக பார்த்துட்ருந்தேன். அது பாருங்கள் எவ்வளோ அழுக்கு வருது. இது வந்து சேரில் இருக்குதுன்னு சொல்லுவாங்க, அதனால் வந்து நல்லா க்ளீன் பண்ணிக்கணும். இது ஆனால் நல்ல ஹெல்த் பெனிஃபிட் நிறைய இருக்குது இது சாப்பிட்றதுனால. இந்த பைல்ஸ் ப்ராப்ளம் இருக்கவங்களாம் சாப்பிட்டாங்கன்னா நல்ல ரிசல்ட் தெரியும். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது வந்து க்ளீன் பண்ணுறது செய்யறதுக்கு சோம்பேறித்தனப்பட்டுட்டு இது வந்து விட்டுறாதீங்க. இது நல்ல மெடிசன் இது. இப்போ பாருங்கள் நல்லா நான் வாஷ் பண்ணிட்டேன். இப்போ இதில் கல்லுப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கொதிக்க விடணும். இதில் கொதிக்க வச்சா சத்து போய்டும்னு சொல்லுவாங்க, அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. இது நல்லா எவ்வளோ கொதிச்சு வருதோ அப்போ தான் அந்த ஓடு வந்து மேலே ஒரு மெலிசாக ஒரு ஓடு இருக்குல்ல, அது வந்து அதுவே கலண்டு வரும். கொதிக்கும் போது கலண்டு வரும். அப்படி வராத ஓடு வந்து நம்ம கையில் எடுத்துக்கலாம். இது கொதிக்கும் போதே எனக்கு நிறைய ஓடு வந்துருச்சு. வராதது மட்டும் நான் கையில் எடுத்து அதையும் நல்லா வாஷ் பண்ணிக்கணும். ஓடு எடுத்துட்டதுக்கப்புறமும் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இது சத்து போய்டும்லாம் இல்லை, நல்லா நீங்கள் வாஷ் பண்ணிங்கன்னா அதில் ஒரு ஸ்மெல் ஒன்று வரும், அது வந்து இல்லாமல் இருக்கும். சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் வேக வச்சு அதிலே ஓடு வந்துருச்சு. நான் 1-2 எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். அவ்வளோதான், அது வந்துடும். கையோடு ஈஸியாக வந்துடும் வேக வச்ச உடனே. இது நான் 300 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். எனக்கு வந்து நான் சென்னையில் இருக்கிறதுனால போரூரில் எனக்கு கிடச்சிது. சென்னை போரூரில் வந்து நல்லாவே கிடைக்கும் இது. நீங்கள் சண்டே டைமில் போய் வாங்கிக்கோங்க, காலையில் டைமில். இப்போ பாருங்கள் இவ்வளோ தான் வந்திருக்கு. 300 ரூபாய்க்கு இவ்வளோ தான் வந்திருக்குது. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கடாயில் சோம்பு போட்டுக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு வடகம் போட்டு தாளிச்சிக்கோங்க. அப்புறம் வெங்காயம், சின்ன வெங்காயம் கிடச்சா சின்ன வெங்காயம் போடுங்க. நான் சின்ன வெங்காயம் வாங்கலை, அதனால் நான் ரெகுலர் வெங்காயமே எடுத்துக்கிட்டேன். வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு போட்டு தக்காளி, பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இது வந்து நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நிஜமாவும் சூப்பராக இருக்கும். நல்ல ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து இதில் நிறையவே இருக்குது. இப்போ வந்து குழம்புத்தூள் தான் போட்டிருக்கேன் நான், தனி மிளகாத்தூள் போடலை. தனி மிளகாத்தூள் தான் போடுவேன், பட் தனி மிளகாத்தூள் போடல. காரம் கம்மியாக சாப்பிட்லாமே அப்படின்னு. இது வந்து மெடிசனுக்காக எடுத்துக்கிறது. ஸோ வந்து இந்த மிளகாத்தூள் போதும். கடைசியாக இறக்குறப்போ ஜீரகத்தூள், பெப்பர் தூள் சேர்த்து நம்ம இறக்கிக்கலாம். அது வந்து நான் வீடியோவில் காட்டுறதுக்கு மறந்துட்டேன். ஸோ வந்து மிளகாத்தூள் போட்டு அதிலே நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை நல்லா கொதிக்க வச்சு வேக வைக்க போகிறோம். தண்ணி நீங்கள் சேர்த்துக்கோங்க. அது வந்து நல்லா திக்காகிடும். குழம்பு வந்து நல்லா சுண்டு சுண்டு திக்காகிடும். நீங்கள் தண்ணி தாராளமாக சேர்த்து நல்லா வேக வச்சுக்கோங்க. நல்லா மூடி போட்டு சிம்லேயே வச்சு வேக வச்சுக்கோங்க. இறக்கும் போது பெப்பர் தூள், ஜீரகத்தூள் இது தான் வந்து இதில் சூப்பராக இருக்கும். நத்தக்கறிக்கு வந்து பெப்பர் ஜீரகம் போட்டு சேர்த்தாமே சூப்பராக இருக்கும். கொத்தமல்லி போட்டு அவ்வளோதான், இறக்கிடலாம். நான் வந்து குழம்புல இப்படி தான் போட்டு சாப்பிடுவேன். ரொம்ப தொக்கா இல்லை, ரொம்ப கொஞ்சம் கிரேவியாக, செமி கிரேவியாக இருக்குது. இது போதும் எனக்கு. இப்படி தான் நான் செஞ்சு சாப்பிட போகிறேன். நீங்களும் இந்த மாதிரி செய்தாலும் செஞ்சு, இல்லை நல்லா பெப்பர் ஃப்ரை மாதிரி கூட அப்படி கூட செஞ்சு சாப்பிட்லாம். இது வந்து சாப்பாட்டில் அப்படியே பரட்டி சாப்பிட்றதுனால எனக்கு இது ஓகே. தேங்க்யூ.